ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து டாப் ஸ்லிப்பு பிக்கப் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வாழை போட்டுட்டாங்க. கஸ்டமர் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம இன்றைக்கி எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வண்டி பாருங்கள், நல்ல தெளிவாக வண்டியை ரெடி பண்ணி கழுவி நீட்டாக நிப்பாட்டி இருக்கிறோம். நம்மளோட வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம வண்டியில் 8 பேர் தாராளமாக உட்காரலாம். நம்ம வண்டி அந்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் 2 பேர் சீட்டு போட்டிருக்கு. மாசாணியம்மன் கோயில் டெம்பிள் பாருங்கள், டெம்பிள் கோபுரம். அங்கே முன்னாடி இது வழியாக தான் உள்ளே நடந்து போகணும். ஆனால் மாசாணியம்மன் கோயிலில் நல்ல பார்க்கிங் வசதி இருக்குது. எத்தனை வண்டி வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். நல்லா நிழல்லையே நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசூர் சாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு கஸ்டமர் உள்ள போயிருக்காங்க. அன்னதானம் போடுறாங்க அங்கே. நம்ம ஆளுங்க இப்போ தான் கத்திக்கு போகிறக்கு நம்ம ஆளுங்க இப்போ தான் கற்றுக்கிட்டு இந்த சைடில் பார்த்தா ஒரு அழகான இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். செமையாக இருக்குல்ல, ஃபுல்லாமே நெல் பாருங்கள். அப்படியே கவர் பண்ணி எடுத்தால் வேறு லெவலில் இருக்குது. கட்டிங் போட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லோரும் கட்டிங் போட்டு அங்கே வரைக்கும் டேமுக்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. இது திருமூர்த்தி மலை டேமு. எனக்கு தெரிஞ்ச இதோட எங்கேயும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் ரூமில் இறக்கி விட்டுறேன்.